தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரியல்மிலேருந்து போன மாதம் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ரியல்மி P1 அப்படின்ற ஃபோனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம கையில் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ரியல்மி P1 உண்மையிலேயே இவங்க சொல்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக வேறு லெவலில் வந்து இருக்குதா, இதில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க, 15,000 ரூபாய்க்கு இதை வாங்கணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம், இதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்றத அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ்க்காக இங்கே மீடியாடெக்குடைய 7050 அப்படின்ற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ப்ராசஸர். நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். நம்ம செக் பண்ண வரைக்கும் இதோட ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5,93,534 அப்படின்ற ஸ்கோர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. பர்ஃபார்மன்ஸ் பெஞ்ச் மார்க்கு தவிர இதில் நம்ம CPU த்ராட்லிங் டெஸ்ட் பண்ணும்போது இதில் 90% ஸ்டெபிலிட்டி நமக்கு வந்து கிடைச்சிது. அப்படியே 3D மார்க் டெஸ்ட்டில் வைல்ட் லைஃப் எக்ஸ்ட்ரீம் அப்படின்ற டெஸ்ட் நம்ம பண்ணும்போது அதில் 632 அப்படின்ற ஸ்கோர் வந்து நமக்கு வந்து கிடைச்சிச்சு. இந்த ஃபோனை இதோடைய காம்படிட்டர்ஸான போக்கோ X6 Neo இல்லை T3X ஓட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்றத இந்த டெஸ்ட் மூலமாக நமக்கு வந்து தெரிய வருது. ஒரு ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்க்கு அதோட ப்ராசஸரை தாண்டி அதோட ஸ்டோரேஜோட டைப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரீட் அண்ட் ரைட் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அப்படி பார்க்கும்போது இங்கே UFS 2.2 அப்படின்றது நார்மலாக ஸ்டாண்டர்டாக எல்லா ஃபோன்ஸ்லையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை இதோட ஒரு 20,000 25,000 பட்ஜெட்டில் கூட 2.2 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த ரியல்மி P1ல UFS 3.1 வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து நல்ல ஒரு ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடு வந்து கிடைக்குது. இந்த ஃபோனில் கேமிங் பண்ணி பார்க்கும்போது பெரிய லெவலில் லேகிங் வந்து இல்லை. அதே நேரத்தில் இதோட FPS வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 60 ஃப்ரேம் பர் செகண்ட் தான் வந்து மேக்ஸிமம் வந்து சப்போர்ட் பண்ணுது. BGMIல வந்து நம்ம உள்ள செட்டிங்ஸில் போய் பார்க்கும்போது அதில் வந்து மேக்ஸிமம் வந்து HDR அப்படின்ற சப்போர்ட் வந்து கொடுக்குது இந்த ஃபோனுக்கு. அது இல்லாமல் ஃப்ரேம் ரேட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஃப்ரேம் ரேட் வந்து சப்போர்ட் வந்து இருக்குது. கூலிங் சிஸ்டம் பொறுத்தளவு இங்கே வந்து வேப்பர் சேம்பர் கூலிங் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு வந்து ஓரளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியான பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது. ஹீட் டிஸ்ட்ரிபியூஷனுமே நல்லாவே வந்து பண்ணியிருக்கிறதுனால ஓரளவுக்கு வந்து ஹீட்டிங் பிரச்சனைகளும் பெருசாக இந்த ஃபோனில் இல்லை. ஸோ ஓவரால் இவங்க சொல்கிற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான பர்ஃபார்மராக இந்த ஃபோன் வந்து இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து பர்ஃபார்மன்ஸில் குறைஞ்சதாக வந்து இல்லை. கொடுக்குற காசுக்கு ஒரு ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸ் ரியல்மி P1ல கிடைக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ்க்கு எடுத்து எல்லாருக்கும் முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா இதோட கேமரா எப்படி இருக்குது அப்படின்ற. ஏன்னா இது ரெண்டு தான் நம்ம மேஜராக வந்து பார்ப்போம். பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா, கேமரா நல்லா இருக்கா அப்படின்னு தான் பார்ப்போம். கேமரா பற்றி பேசும்போது இங்கே ரியரில் டுயல் கேமரா செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சென்சரும், அதே மாதிரி 2 மெகாபிக்சல் இன்னொரு சென்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எடுக்கப்படுற ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டே டைமில் நம்ம எடுக்கும்போது நல்ல ஒரு கிளாரிட்டியாகவும் நல்ல டீடைல்ஸும் வந்து கிடைக்குது. பட் எல்லா நேரத்துலையும் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா அதுதான் அது இல்லை. ஒரே மாதிரியான ஒரு ஈவனான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கல. கான்ஸ்டன்டாக அந்த ரிசல்ட்ஸ் வந்து இல்லை. ஒரு நேரத்தில் நல்லா இருக்குது, ஒரு நேரத்தில் அந்த கலர் ரெப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேஞ்ச் வந்து இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்னு வரும்போது ஒரு அன்ஈவனான கலர்ஸ் வந்து கிடைக்குது. ஸ்கின் டோன்ஸும் பெருசாக சரியில்லை. அதே மாதிரி இதோட போர்ட்ரேட்டோட அந்த எட்ஜ் டிடெக்ஷன், அந்த பிளர் ஆகிறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ரேட் ஷாட்ல எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பர்ஃபெக்ஷன் இந்த ஃபோனில் வந்து இல்லை. அப்படியே இந்த ஃபோனுடைய லோ லைட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா அங்கே தான் வந்து கொஞ்சம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட அந்த ஃபேஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெயிண்ட் அடிச்ச மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ஸோ இது நம்ம ஜூம் பண்ணாமல் நார்மலாக வச்சு பார்க்கும்போது அந்த எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட கொஞ்சம் ஜூம் பண்ணால் கூட அந்த ஃபேஸோடைய டோன்ஸ் அது மாதிரி அந்த கிளாரிட்டி எல்லாமே ரொம்பவே மிஸ் ஆகிற மாதிரி லோ லைட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணல. அப்படியே வீடியோ வரும்போது இங்க 4K 30 fps வரைக்கும் நல்ல வீடியோ வந்து எடுக்க முடியும். எடுக்கிற வீடியோட கிளாரிட்டி நல்லா தான் இருக்குது. அது மாதிரி ஸ்டெபிலைசேஷன் வந்து இதுல வந்து EAS வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மலான ஸ்டெபிலைசேஷன் கிடைக்குது. செல்ஃபின்னு வரும்போது இங்க 16 மெகாபிக்சல் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. பகல் எடுக்கும்போது நல்ல ஒரு ஸ்கின் டோனுமே சூப்பராக வந்து இருக்குது. அக்யூரேட்டான ஸ்கின் கலர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறதுனால செல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பூஸ்ட் அப் பண்ண மாதிரி சூப்பராக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபோனோட ஹைலைட்னு பார்க்கும்போது இந்த ஃபோனோட டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவேன். இங்க 6.67 இன்ச்ல ஒரு ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 nits வந்து இருக்குது. அவுட்டோர்ல யூஸ் பண்ணும்போது நல்ல சன்லைட்ல யூஸ் பண்ணா கூட நல்ல கிளாரிட்டியாகவும் நல்ல பிரைட்னஸும் வந்து சூப்பராக வந்து இருக்குது. அது மாதிரி இந்த ஃபோனோட பெசல்ஸா இருக்கட்டும், அது மாதிரி இதோட பஞ்சுவல் கேமரா கூட நம்ம பர்ஃபெக்ட்டா வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். சில் சைடுல மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த 3 சைடுல இருக்கிறத கொஞ்சம் பெருசா இருக்குது. மற்றபடி அந்த பெசல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்கா தான் வந்து பண்ணியிருக்காங்க. அது மாதிரி பஞ்சுவல் கேமராவும் இங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். இதெல்லாம் விட ஹைலைட்டா இந்த ஃபோன்ல செக்யூரிட்டிக்காக இன் டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 15,000 பட்ஜெட் ரேஞ்சில் இருக்க ஃபோன்ல இங்க சைட் மவுண்டா கொடுக்காம இன் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு பிரீமியமான ஒரு ஃபீல் இந்த ரியல்மி P1ல நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ டிஸ்பிளே பற்றி பேசும்போது அதில் ரெஃப்ரெஷ் ரேட் பற்றியும் பேசி ஆகணும். ஏன்னா இதில் வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து மேக்ஸிமம் சப்போர்ட் வந்து இருக்குது. அடாப்டிவாக வந்து வச்சுக்கலாம். இல்லைனா நீங்கள் 60 Hz இல்லை 120 Hz வந்து செப்பரேட்டாக செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 120 Hz நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. டிஸ்பிளேல நம்ம அந்த செட்டிங்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போதும் சரி, ஐகான்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணும்போதும் சரி, நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்குது. இந்த ஃபோட்டோ டிசைன் பற்றி பேசும்போது ஒரு நார்மலான இப்போ வர ட்ரெண்டியான டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பாக்ஸி ஷேப்பான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லுவேன். ரியர் சைடில் கேமராவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா
அந்த வாட்ச் டயல் மாதிரியான ஒரு கேமரா செட்டப் பம்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த கேமரா பம்பர் உள்ளேயும் இந்த லென்ஸ்க்கு பக்கத்துலயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்சர் எஃபெக்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்குது. அது மாதிரி இந்த கேமரா பம்பரை சுற்றியும் பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஒரு ரிங் மாதிரி, ஒரு மெட்டல் ரிங் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மெட்டலா என்னன்றது எனக்கு தெரியல. அது மாதிரி ரியர் சைடில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெதர் டைப்பான ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 கலர்ஸ் வந்து அவைலபிள் வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபீனிக்ஸ் ரெட் அப்படின்றது இந்த கலர், இது இல்லாமல் பீகாக் கிரீன் அப்படின்னு சொல்லி இன்னொரு கலர், 2 கலர்ஸ் வந்து அவைலபிள் வந்து இருக்குது. ஐபி ரேட்டிங் பொறுத்தவரை இதில் IP54 வந்து வாட்டர் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இதில் வந்து ஆக்வா டச் அப்படின்ற ஃபீச்சர் வந்து இருக்குது. நம்ம அப்படி ஈரக்கையோட யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை இது மேலே தண்ணி பட்டிருந்தாலும் சரி, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நார்மல் ஃபோன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குது. இது இல்லாமல் போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் இதெல்லாம் நார்மலாக கொடுத்துருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பெரிய லெவலில் வந்து சேஞ்சஸ் வந்து கிடையாது. சிம் கார்ட்ஸ் வரும்போது இங்கே டுயல் நானோ சிம் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் அது இல்லாமல் ஒரு சிம் கார்டு இல்லைனா ஒரு SD கார்டும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீக்கர்ஸ்னு வரும்போது அதுவுமே இங்கே ஒரு சூப்பரான ஹைலைட்டாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட்டில் 20,000 பட்ஜெட் 30,000 பட்ஜெட் போகும்போதே சில பேர் வந்து மோனோ ஸ்பீக்கர் கொடுத்து ஏமாத்துறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்பீக்கரோட சவுண்ட் குவாலிட்டி எப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலாக வந்து இருக்குது. நீங்கள் ஃபுல் சவுண்ட் வச்சிங்க அப்படின்னா ஒரு டிஸ்டார்ஷன் எஃபெக்ட் வந்து கிடைக்குது. ஸோ அதனால ஒரு 80% வால்யூம்ல நம்ம கேட்கறதுன்றது ஓகே. மற்றபடி டால்பி அட்மாஸ் இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா பிரீமியமான ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே வந்து கொடுக்கல. இந்த ஃபோன் ஒரு 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபோன். இதில் நம்ம ஜியோ, ஏர்டெல் இந்த மாதிரி 5G சப்போர்ட் சிம் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இண்டோரில் இதோட சிக்னல் ரிசப்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. அவுட்டோரில் நார்மலாக ஃபுல் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. அதுவே இன்டர்நெட் ஸ்பீடு வரும்போது 5G யூஸ் பண்ணும்போது இண்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா 180 Mbps வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் ஸ்பீடு அச்சீவ் பண்ண முடியுது. நம்மள்ட்ட வைஃபை அப்படிங்கும்போது இங்கே 100 Mbps பிளான் வந்து இருக்குது. பட் இந்த ஃபோனில் 88 Mbps வரைக்கும் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து கிடைக்குது. 5G பற்றி பேசும்போது இங்கே 9 5G பேண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஓல்டி எல்லாமே வந்து சப்போர்ட் இருக்குது. கால் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா நல்லாவே வந்து இருக்குது. இண்டோரில் பேசினாலும் சரி, அவுட்டோரில் பேசினாலும் சரி, நாய்ஸ் கேன்சலேஷனுமே ஓரளவுக்கு நல்லா தான் வந்து ஒர்க் ஆகுது. சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது இதில் Realme UI 5.0 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து Android 14ல ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ நிறைய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய ஃபேமிலி ஃபோன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் இதில் வந்து இருக்குது. பட் பிளாட்வேர்ஸ்னு வரும்போது இங்கே வந்து 7 பிளாட்வேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளாட்வேர்ஸ் இல்லாமல் நம்ம அதை நிறைய அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியாத மாதிரி தான் வந்து இருக்குது. அதையும் வந்து கொஞ்சம் குறைச்சிருந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அவர் இந்த ஃபோனோட லேட்டஸ்ட் செக்யூரிட்டி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 2024 வந்து கொடுத்துருக்காங்க. இதோட அப்டேட் ப்ராமிஸை பொறுத்தளவுல இதில் 2 இயர்ஸ்க்கு மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் அது மாதிரி 4 இயர்ஸ்க்கு செக்யூரிட்டி பேச்சஸும் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அப்டேட் ப்ராமிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரின்னு பார்க்கும்போது இங்கே 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் 45 வாட்ஸ் மேக்ஸிமம் சார்ஜிங் ஸ்பீட் சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த 45 வாட் சார்ஜரை பாக்ஸ்லையும் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது நமக்கு வந்து 65 நிமிஷம் டைம் வந்து எடுத்துக்குது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 5 நிமிஷம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இந்த ஃபோனில் வயர்லெஸ் சார்ஜிங் இதெல்லாம் வந்து கிடையாது. இதோட பேட்டரி லைஃப் எப்படி இருக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா தாராளமாக ஒரு நாள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதுவே நீங்கள் லைட் யூஸராக இருந்தீங்கன்னா 1.5 நாள் வரைக்கும் தாராளமாக இந்த ஃபோனுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபோனுடைய RAM மற்றும் ஸ்டோரேஜ் வேரியன்ட் பொறுத்தவரை இதில் மொத்தம் 3 வேரியன்ட்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து 6GB 128GB உள்ள வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15,999 ரூபாய்க்கும், அப்புறம் 8GB 128GB உள்ள வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 16,999 ரூபாய்க்கும், அப்படியே வந்து 8GB 256GB வேரியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18,999 ரூபாய்க்கும் சேல் பண்ணுறாங்க. ஸோ ஃபைனலாக என்னுடைய வேர்ட்ஸ் இந்த ஃபோனை பற்றி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பியூர் பெர்ஃபார்மன்ஸை 15,000 பட்ஜெட்லேயே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ஃபோன் தாராளமாக உங்களுக்கு தான். அதே நேரத்தில் எனக்கு கேமராவும் பக்காவாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேமராவில் ஒரு நார்மலாக தான் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்றதான் உண்மை. இதோட நல்ல ஃபீச்சர்ஸும் கூட வந்து இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டேலைட்டில் கேமரா யூஸ் பண்ணும்போது சூப்பராக தான் இருக்குது. அது மாதிரி பேட்டரி லைஃப் நல்லா இருக்குது. நல்ல ஸ்லீக்கான ஸ்லிம்மான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய காம்படிட்டரை நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா நிறைய ஃபீச்சர்ஸ் இதில் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் UFS 3.1 இந்த செக்மெண்ட்டில் யாருமே வந்து கொடுக்கல. இது இல்லாமல் இன்னும் ஹை ரேஞ்சில் கூட 3.1 யூஸ் பண்ணாதப்ப இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறதுமே ஒரு நல்ல ஒரு சூப்பரான விஷயம். அஃபோர்டபுளான பிரைஸில் நல்ல ஒரு பெர்ஃபார்மராக ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா Realme P1 உங்களுக்கு பெஸ்ட்டான சாய்ஸாக இருக்கும். ஓகே, நம்மளே இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ஸ்டாகிராமில் சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் ஃப்ரம் தமிழ் டோட் டெக். நன்றி, வணக்கம்.